மிகவும் சந்தோஷமாக கொடிகாமம் மக்கள் இதில் வந்து கொண்டிருக்க இருக்குது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடா சந்திக்கிறோம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை வந்து சுதந்திரம் அடைந்த நாளாக வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது. இலங்கை காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்ட இந்த நாளை சுதந்திர நாளாக கொண்டாடினாலும் கூட இலங்கையுடைய அனைத்து மக்களும் அதை ஒரே மேனிலையோட பார்க்கிறார்களான்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த நாளை ஒரு கரி நாளாக, அதாவது தங்கள் மீதான மேற்கொள்ளப்பட்ட இன அடக்குமுறைகள், இன வன்முறைகள், அதோட அடிப்படை உரிமைகள் தொடர்பான குரல்களை எழுப்புகின்ற ஒரு கரி நாளாக ஜாழ்ப்பாணத்தில் பல நிகழ்வுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு சில போராட்டங்களை செய்வது மட்டுமில்லாமல் கிளிநொச்சியில் கூட மாபெரும் போராட்டம் வந்து இன்றைய நாளில் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜாழ்ப்பாணத்தின் வளமையாக பல காலமாக இருந்து வந்திருக்கு. இந்த சுதந்திர தினத்தை அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு குரலாக வெளிப்படுத்துறது தான் பழமை. ஆனால் இருந்தாலும் கூட ஓரிரு வருடங்களாக இந்த நிகழ்வை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக நிறைய பேர் ஒன்று கூடி இந்த சுதந்திர தினத்தை ஆதரிக்கின்ற நிகழ்வாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுவதை நீங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வருடம் இந்த 78வது சுதந்திர நாளை கூட ஆதரித்து நிறைய பேர் இந்த இடங்களில் ஒன்று கூடி இருக்கணும். அதில் யார் பங்கு வெல்லினம், யார் அதை செய்யணும் என்றதை தாண்டி யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் 2 மேலையோட இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். எங்களுடைய நீங்கள் இந்த யூடியூப் சேனலூடாக இந்த 2 விடயங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் முதலாவதாக இந்த பண்ணை கடற்கரையில் இடம்பெறுகின்ற அந்த நிகழ்வில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ளே வந்து நாங்கள் போகலாம். இந்த நாளில் பண்ணை கடற்கரை முற்றுமுழுதாக ஒரு மாற்றத்தை கண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடங்களில் நிறைய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா, இவர்கள் இந்த இடங்களை சுத்திகரிக்கின்ற அந்த வேலைகளை வந்து இதில் செஞ்சு கொண்டிருக்காங்க. பாருங்கள், உலக வேலை செஞ்சவை இப்போ வந்து இவர்களுடைய இந்த ஆதரவு பேரணி, சுதந்திரத்துக்கு ஆதரவாக செய்யப்படுகின்ற பேரணி வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறதால அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு போகிறத நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிடக்கின்ற இந்த இடங்கள், இந்த கடற்பிறப்புகள் பூராகவும் இலங்கையினுடைய இந்த தேசிய கொடி வந்து பறக்க விட்டுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து படகுகள் மூலமாக இவர்கள் இந்த கடலுக்கு நடுவில் இந்த கொடிகளை அப்படியே லைனுக்கு வந்து பறக்க விட்டுருக்கிறோம். அதோட இன்னும் நிறைய ஒரு சில விஷயங்களை இந்த இடங்களில் செய்ய போயினும், இதில் வந்து பேரணியாக எல்லாம் வந்து போயினும், அதை நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய போலீஸார் அப்படின்னு சொல்லியும் குவிக்கப்பட்டிருக்கிறோம். அதோட ஒரு சில பிக்குமார்களையும் இந்த இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் பாருங்க, இராணுவ வீரர்கள் குப்பைகளை ஆக்கள் புரிய கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி இங்கால நான் முதல் காட்டின மாதிரியான இந்த இளைஞனுடைய கொடிகளும் அப்படியே பறந்து கொண்டிருக்குது. வாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இவர்கள் தங்களுடைய இந்த பேரணியை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதில் பாருங்க, எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் கூட இந்த பேரணிக்கு வந்து தயாராக இருக்கணும். எல்லோரும் கையில் தேசிய கொடிகள் அதுகள் எல்லாம் வந்து வெளியில் கட்டி கொண்டிருக்கணும். எங்கால பஸ் மட்டும் இல்லாமல் பைக்குகள், அதே மாதிரி எங்கள் பழைய கார்கள் இதெல்லாம் கூட போன வருஷமாக கொண்டு வந்திருந்தவ பழைய கார்கள், அதுக்கு பின்னால் ஆட்டோகள் அப்படின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் இந்த இடத்துல நிற்கிறார். ரதீஸ்வரன், பெதஸ்தா விஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள் டிரெக்டர். நாங்கள் இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தை மிகவும் சந்தோஷமாக இந்த யாழ்ப்பாணத்திலே நடக்கிறதிட்டு சந்தோஷம் அடைகிறோம். எல்லா மக்களும் இனபத பேதமின்றி சமாதானமாக, எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற சமாதான பிரபு, அந்த சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வந்தார். இந்த இலங்கைக்கு கிடைத்த சமாதானமும் யுத்தம் இல்லாமல் கிடைத்த சமாதானம். இந்த சமாதானத்தை இலங்கையில் இருக்கிற மக்கள் அதை அனுபவித்து மகிழ வேண்டும். இந்த சந்ததியிலே நாங்கள் இந்த சமாதானத்தை இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம், பரங்கியர்கள் கரங்கோத்து அவர்கள் எல்லோரும் ஐக்கியமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையுடனும் வாழ இந்த சுதந்திரத்தை நான் ஆசீர்வாதம் பொழிகிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த இலங்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த இலங்கை கடவுளால் படைக்கப்பட்ட நாடு, எல்லாருக்கும் உரிய நாடு, சமனாக இருக்க வேண்டிய நாடு. எனவே அந்த அன்பிலே, சமாதானத்திலே, இன மத வேதமின்றி, ஜாதி முரண்பாடு இல்லாமல் இந்த ஆண்டை, இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் அனுபவித்து யாவரும் மகிழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. மக்கள் இதில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
சின்ன ஆக்கள் பெரிய ஆக்கள் இருந்து அதில் நிறைய பேர் சிங்கள மக்களும் பிரிக்கணும். இவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள்லாம் நான் இங்கேருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியும். அம்மா எவ்வளோ இருந்து வாரீங்கள்? கொடிகாமம். கொடிகாமத்தில் இருந்து வாரீங்க? இதில் வந்து கொடிகாமத்திலேருந்து வரையணும். ஒரு வாஸ் புல்லாக வந்து வந்திருக்கணும் பாருங்க. நீங்களும் கொடியாமம் தாங்க? கொடியாமம் ஒரு பஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்திய நாளை பற்றி? கிடைக்கணும் இந்த சுதந்திரம் கிடைச்ச கொண்டாடுறீங்களா இல்லை கிடைக்கணும்? கிடைக்கணும். சரி சரி. இப்படி ஒரு பக்கத்தால் மக்கள் வந்து ஒன்று இருக்கு. இங்கால நிறைய வாகனங்கள், நான் உங்களை முதல் ஆரம்பத்தில் காட்டியிருந்த மாதிரி நிறைய வாகனங்கள் எங்கால வந்து நிற்குது. எல்லாம் ஜீப் ரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லி நிற்குது. நிறைய ஜீப்புகள், பழைய விண்டேஜ் காருகள், அதே மாதிரி இங்கே பைக், அதேமாதிரி ஆட்டோ வந்து அந்த தொங்கல் வரைக்கும் வந்து நிற்குது. ஒரு சில பேர் இந்த இடங்களில் பைக்கில் முறுக்கி குழந்தை வித்தியெல்லாம் காட்டி கொண்டு இருக்கணும். ராக்கெண்டு தெரியல. நாவக்குழியிலேருந்து வரோம். நாவக்குழி சிங்கள வில்லேஜ்லேருந்து வரோம். நாங்கள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இன்றைக்கி 78ஆம் சுதந்திரம் நாள். அதால் நாங்கள் போன முறையும் வந்து இந்த முறையும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்மையாகவே இப்படி ஒரு சுதந்திரம் நாள் இன்றைக்கி கிடைச்சது, 78ஆம் இது கிடைச்சது. ஹாப்பி பர்த்டேன்னு தான் சொல்ல. உண்மையாகவே நாங்கள் சரியாக சந்தோஷப்படுறோம். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சுதந்திரம் நாள் நாங்கள் கொண்டாட்டம் இப்படி செய்கிறதுக்காக. சிங்களத்தில் சொல்கிறீங்களா? அதை சுபுதேசனா අද දින නාවකුළි සිංහල ගම්මානයෙන් සිංහල නාවකුළි සිංහල ගම්මානයෙන් අපි ඇවිත් ඉන්නේ. ඒ වගේම දෙමළ ජනතාවත් සිංහල ජනතාවත් මුස්ලිම් ජනතාවත් අපි ඇවිත් ඉන්නවා. මේ 78 දස් දිනේ අද අපිට ඇත්තටම හරි සතුටුයි. අපේ ජනතාව දෙමළ සිංහල මුස්ලිම් ජාති භේදයක් නැතුව අපේ නිදහස් උත්සවයට මෙහෙම පැමිණීම කියන ඇත්තටම ලොකු බලාපොරොත්තුවකින් අපි හිටියා. නැති ඉඳී කියලා නමුත් ඔක්කොමලා ආවා. ඇත්තටම සතුටින් ආවා. කීප දෙනෙකුත් එන්න බැරි වෙච්ච අය දුකෙන් ඒගොල්ලෝ කිව්වා එන්න බැරි වුණා. මොකද උනන් තිබුණ නිසා. ඇත්තටම 78 නිදහස් දිනයට ජය වේවා. இப்போ வந்து இந்த பேரணி வந்து ஆரம்பமாக இருக்குது பாருங்க. முன்னால் ஒரு சில பேர் நடந்து போயினோம். இப்படி பின்னால் வாகனங்களில் ஆக்கள் வரையின பாருங்க. கொஞ்சால இப்போ ஜீப் வாகனங்கள் போய் மோட்டர் சைக்கிளில் வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம்.